ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி. இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வரைகிறது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எம்ப்ராய்ட் பண்ணலாம். நான் ஒரு பெரிய ரவுண்ட் வரைஞ்சிருக்கேன். அதுக்குள்ளே அதோட சின்னதாக ஒரு ரவுண்ட் வரைகிறேன். இப்போ 2 ரவுண்ட் இருக்குது. இதை நான் டிவைட் பண்ணிடுறேன். ஒரு குவார்ட்டரை வந்து அதில் 2ஆக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஹாஃபையும் அதே மாதிரி டிவைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ நடு சர்க்கிளில் 2 லைனுக்கு நடுவில் நம்ம டாட் வச்சுக்கலாம். இப்போது இதை வந்து ஒரு ஸ்டார் மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். நம்மளோட டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ இதை நான் வந்து நடுவில் நமக்கு வந்து அந்த டாட் மட்டும் நமக்கு போதும், நம்ம ஃபுல் டிசைன் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி டிசைனை நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா இந்த இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு நம்ம எத்தனை தடவை வேணால் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கார்பன் ஷீட் வச்சு அந்த டாட்டை மட்டும் நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதுக்கு ஒரு மல்டி கலர் த்ரெட்டு, ஆங்கர் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நல்லா ஷைனிங்காக இருக்கும் இந்த த்ரெட்டு. ஸோ இதை வந்து மல்டி கலரில் போட போகிறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு நிறைய ட்ரையாங்கிள்ஸ் போட்டேன். நடுவில் இருக்க ட்ரையாங்கிளை விட்டுட்டு ஆல்டர்னேட்டிவ் ட்ரையாங்கிள் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் லேசி டேசி தான் போட போகிறேன். மிடில்லேருந்து விட்டுட்டு மேலே பக்கத்துலேயே லாக் பண்ணாமல் அந்த டாட் மேலே ட்ரையாங்கிளோட டாட்டில் கொண்டு போய் நான் லாக் பண்ண போகிறேன். ஒவ்வொரு பெட்டலும் 3 லேசி டேசி வரப்போகுது. மேலே லாக் வந்து மேலே இருக்க ட்ரையாங்கிளில் போய் லாக் ஆக போகுது. ஸோ அந்த டாட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், நமக்கு ஃபுல் டிசைன் தேவையில்லை. அதனால தான் நம்ம வந்து டாட் வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொன்னேன். நம்ம ஃபுல்லாக வரைய வேண்டாம். ஒரு தடவை நீங்கள் டிசைனை மேக் பண்ணிவிட்டு டாட் மட்டும், அதாவது நீங்கள் இப்போ இதை வந்து நீங்கள் நெக்கில், சாரியில் புட்டா மாதிரி போடலாம், இல்லை கையில், ஸ்லீவ்ஸில் எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். எத்தனை தடவை வேணால் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெட்டல் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா ட்ரையாங்கிளும் நம்ம போட்டுடலாம். சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக முடியும், பார்க்க நல்லாயிருக்கும். ஹேண்ட் எம்ப்ராய்டரி சிம்பிளாக நம்ம ட்ரெஸ்ஸை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம போடுற ஒவ்வொரு ஸ்டிச்சுமே நம்ம வந்து ஒரு தனி ட்ரெஸ் வந்து நம்ம டிசைன் பண்ண முடியும். சுடிதாராக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஸ்டிச்சு ப்ளவுஸில் கூட நீங்கள் இந்த டிசைனை போட்டுக்கலாம். சென்டரில், ஹேண்ட்ஸில், சைடில் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ரவுண்டை நீங்கள் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சின்னது பெருசு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரவுண்டு சின்னதாக பெருசாக கிடைக்கும். நான் இப்போ போடுறது எல்லாமே உங்களுக்கு நான் பெருசாக போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு பார்க்க நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நடுவில் இருக்க அந்த சிங்கிள் டாட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம தலைகீழாக போட போகிறோம். இப்போ நம்ம போட்டதே அப்படியே தலைகீழாக போட போகிறோம். போட்டு இந்த டாட்டை நம்ம கவர் பண்ணிடலாம். இதுக்கு நான் எல்லோ கலரில் 4 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கலர் மிக்சிங்லாம் நம்ம இஷ்டம் தான். இதில் நீங்கள் ஒரே இந்த பெட்டல் ஒன்றுக்கும் நீங்கள் ஒவ்வொரு கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்கள் ட்ரெஸ்ஸில் வர கலர்ஸ் இல்லை மல்டி கலரில் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒரு சின்ன மோட்டிஃபே வந்து உங்களுக்கு வந்து நல்ல கிராண்டாக இருக்கும். இந்த லேசி டேசி நடுவில் எல்லோ கலரை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நடுவில் இருக்க கேப்பை ஸோ ரன்னிங் ஸ்டிச் மாதிரி தான் நம்ம இந்த எண்டில் எடுத்து இந்த எண்டில் விட போகிறோம். ஒவ்வொரு பெட்டலுக்கும் நடுவில். அப்போ வந்து ஒவ்வொரு லைன் வந்து எல்லோ வந்த மாதிரி இருக்கும், லைன் வந்த மாதிரி இருக்கும். அழகாக இருக்கும். அது ஃபினிஷிங்கோடு இருக்கும். நல்லா ஒரு எம்போஸ்டான லுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சாச்சு. அந்த ப்ளூ லைன் ஒயிட் லைனுக்கு நடுவில் வந்து எல்லோ லைன் வருது. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள்,
இப்போ இதோட சென்டர்லையும் அதே மாதிரி சுற்றியும் நம்ம வந்து பீட்ஸ் வச்சிடலாம். சமிக்கி வைக்கலாம், பீட்ஸ் வைக்கலாம், உள்ளே இருக்க லைன்ஸில் நம்ம பீட்ஸ் வைக்கலாம், லாங் பீட் வைக்கலாம். ஸோ இன்னும் கிராண்டாக இதை எப்படி பண்ணுறதுனால நம்ம பண்ண முடியும். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதை நம்ம எதுலனாலும் வச்சுக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி ப்ளவுஸில் வச்சுக்கலாம். இதோட சின்ன டிசைனை நம்ம சைட்லலாம் போட்டுட்டு இந்த ஒரு பெரிய டிசைனை கீழே சென்டரில் வைக்கிற மாதிரி, ஹேண்டில் வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறது தான் சுடிதார்லலாம் சென்டரில் வச்சு சுற்றி இதே பூ போட்டோம்னா மல்டி கலரில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.